அரசு நிர்வாகத்தை சீரமைக்க கர்மயோகி எனப்படும் அரசு ஊழியர்களுக்கான தேசிய திறன் கட்டமைத்தல் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்நிலையில் அரசு ஊழியர்கள் சர்வதேச செயல்முறைகளை சிறந்த முறையில் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு பெறுவார்கள். அதேவேளை இந்திய கலாச்சாரத்திலும் அவர்கள் வேரூன்றி இருப்பதற்கான அடித்தளத்தை அமைக்கும் வகையில் தேசிய திறன் கட்டமைத்தல் திட்டமான கர்மயோகி இயக்கம் அமையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் பிரதமர் மோடி கூறும்போது, அரசு ஊழியர்களின் திறன்களை மேம்படுத்த நவீன உள்கட்டமைப்பு பயன்படுத்தப்படும். வெளிப்படைத்தன்மை மற்றும் தொழில்நுட்பத்தின் மூலம் அரசு ஊழியர்களை இன்னும் படைப்பாற்றல் மிக்கவர்களாகவும் ஆக்கப்பூர்வமானவர்களாகவும் புதுமைகளை புகுத்துபவர்களாகவும் ஆக்குவதே கர்மயோகி இயக்கத்தின் நோக்கமாகும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் பிரதமரின் பொது மனிதவள மேம்பாட்டு குழு திறன் வளர்த்தல் ஆணையம் டிஜிட்டல் சொத்துக்கள் மற்றும் ஆன்லைன் பயிற்சிக்கான தொழில்நுட்ப தளத்தை நிர்வகிக்க சிறப்பு நோக்கு அமைப்பு மற்றும் அமைச்சரவை செயலாளர் தலைமையிலான ஒருங்கிணைப்பு குழுவின் கீழ் அரசு ஊழியர்களுக்கான தேசிய திறன் கட்டமைத்தல் திட்டம் செயல்படும் மற்றும் மிஷன் கர்மயோகி தனிநபர், அதாவது அரசு ஊழியர்கள் மற்றும் நிறுவன திறன் மேம்பாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. எதிர்காலத்துக்கு ஏற்றவாறு இந்தியாவின் அரசு ஊழியர்களை இன்னும் படைப்பாற்றல் மிக்கவர்களாக, ஆக்கப்பூர்வமானவர்களாக, கற்பனை திறன் மிக்கவர்களாக, புதுமைகளை படைப்பவர்களாக, செயல்திறன் மிக்கவர்களாக, நிபுணத்துவம் பெற்றவர்களாக, முற்போக்கானவர்களாக, ஆற்றல் மிக்கவர்களாக, வெளிப்படைத்தன்மை மிக்கவர்களாக, தொழில்நுட்பத்தை பயன்படுத்துபவர்களாக தயார்படுத்துவதே கர்மயோகி இயக்கத்தின் நோக்கமாகும். பிரிவு அதிகாரிகள் முதல் செயலாளர் வரை அனைவரும் இந்த திட்டத்திற்குள் அடங்குவர். மேலும் இது 2 பாதைகளை கொண்டிருக்கும். சுயமாக இயக்கப்படும். இதன் மூலம் அதிகாரி தனக்கு ஆர்வமுள்ள துறையை தேர்வு செய்ய முடியும். மேலும் அதற்கான வழிகாட்டுதல்களும் அதிகாரிகளுக்கு வழங்கப்படும். இதன் மூலம் அதிகாரிகள் தங்கள் வேலைகளை திறம்பட செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது.